இரும்பு அப்படின்னாலே அத வந்து சனி காரகத்துவமா தானே கிடையாது. வந்து சனி ஜோதிடத்துல என்பது சொல்றாங்க. சனிக்கும் இரும்புக்கும் சம்பந்தமே கிடையாதுமா. ஆக்சுவலி கனமான இரும்பு தான் இயந்திரம். இன்னைக்கு இயந்திரம்னாலே கனமான இரும்பு தானே. லேசான இரும்புன்னு பழைய துருப்பிடித்த இரும்ப தான் சனின்னு சொல்லணும். இதுவே பாதி ஜோதிடர்களுக்கு தெரியல. அப்படி பார்த்தா வீட்ல நம்ம நெறைய விதமான இயந்திரங்கள் யூஸ் பண்றோம். வாஷிங் மிஷின் யூஸ் அதுல பண்றோம். துருப்பிடிக்கிறதா? டிஷ் வாஷர் அதுல யூஸ் பண்றோம். துருப்பிடிக்கிறதா? இல்ல. கிடையாது. ஆக்சுவலி சனி, செவ்வாய் காம்பினேஷன் ஆனதுதான் எந்திரமே. எந்த ஒரு எந்திரமாக இருந்தாலும் கனமான வலுவான நிலையில் இருக்கிறது எல்லாமே சனி செவ்வாய் சேர்க்கை. வெறும் சனி சேர்க்கை அப்படின்றது என்னன்னா, சனினா முதியவர்னு ஒத்துக்கிறீங்க, சனினா முடவன்னு ஒத்துக்கிறீங்க, சனினா பலகீனமானவன் ஒத்துக்கிறீங்க. அப்போ கனமான ஒரு இரும்பு பொருள் எப்படிமா சனி ஆகும்? அப்ப என்ன அர்த்தம்னா, சனினா பாழடைந்த, சனி அப்படின்னா ரொம்ப பழமையான, தேய்ந்து போனன்னு அர்த்தம். அப்ப பழமையான, தேய்ந்து போன, துருபிடித்த பொருள் தான் சனி. புரியுதுங்களா? அப்ப கனமான, புதுமையான, வலுவான பொருள் எல்லாமே சனி செவ்வாயில தான் வரும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. சனி செவ்வாய் சேர்ந்தவங்க தான் மிலிட்டரி மேன், சனி செவ்வாய் சேர்ந்ததுதான் மலை, சனி செவ்வாய் சேர்ந்ததுதான் ஃபேக்டரி. இது வெறும் சனி மட்டுமே கிடையாது. செவ்வாய் இல்லாம ஒரு ஒரு இயந்திரம் இருக்குன்னா ஹீட் இல்லாம நெருப்பு இல்லாம இயங்குதா? இதெல்லாம் சனி செவ்வாய். சனி வந்துருச்சுனாலே அங்க செவ்வாய் இல்லாம ஒரு எந்திரம் செயல்படாது. அது அடுத்த சாப்டர். பட் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசியினுடைய மறுவடிவம் தான் தையல் எந்திரம். இப்ப ஒரு 10 விஷயம் நான் சொல்றேன். இந்த 10 விஷயம் இந்த தையல் கலையில இருக்கவங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். பொதுவா யாரு வந்து இந்த தையல் கலையை தொடுகிறார்களோ அதுல வீட்டுல வச்சு தையல் கலையை தைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேனே தவிர, வீட்டை விட்டு வெளியில ஃபேஷன் டிசைனிங், எம்ப்ராய்டரிங் இந்த மாதிரி பண்ணா எந்த தவறுமே கிடையாது. நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், வீட்டுடைய வரவேற்பறையில், வீட்டுடைய தலைவாசலுக்கு வெளியில் எக்காரணத்தை முன்னிட்டும் குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கிற இடத்தில் தையல் மிஷினை பயன்படுத்த வேண்டாம். இப்போ தையல் மிஷின் நான் பயன்படுத்தி தான் நான் வளர்ந்திருக்கேன்றத நான் தப்பு சொல்லல. ஆனா எதன் அடிப்படையில் நீங்க வளர்ந்திருப்பீங்கன்னா, உங்களுடைய கணவருடைய தொடர்பு இல்லாமல், உங்க கணவருடைய துணை இல்லாமல் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் வளர்த்திருப்பீர்கள். அப்ப இந்த இடத்துல விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய நெருக்கத்தை வீட்டில் இருந்தால் குறைக்கும் தான் சொல்றேன். நீங்க எதன் அடிப்படையில தையல் மிஷினை தொட்டு சாதிச்சிருப்பீங்கன்னா, கணவர் இல்லாமல் கணவருடைய தொடர்பு இல்லாமல் சாதிச்சிருக்கீங்க. அப்ப நான் சொல்ற கூற்று அங்க சரியா தானே பொருந்துது.